Concepts of Physics textbook, topic name capacitors, objective 1 type questions பார்க்கலாம். A capacitor of capacitance C is charged to a potential V. The flux of the electric field through a closed surface enclosing the capacitor is. ஆக்சுவலாக வந்து ஒரு நம்ம கெப்பாசிட்டர் எடுக்க போகிறோம். கெப்பாசிட்டர்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 பிளேட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸ், இது நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது, செகண்ட் பிளேட்டில் மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுக்க போகிறோம், காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு உள்ள தான் இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு உள்ள வந்து எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் சார்ஜ் 0. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் சார்ஜஸ்னா டோட்டல் சார்ஜ் 0 வருது. அக்கார்டிங் டு காஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் total charge enclosed by the closed surface. இங்க வந்து total charge enclosed by the closed surface 0, so that flux through the closed surface வந்து 0. So first question option வந்து fourth option correct answer. Second question, two capacitors each having capacitance C and breakdown voltage V are joined in series. The capacitance and the breakdown voltage of the combinations will be. அப்போ 2 கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈச் கெப்பாசிட்டன்ஸ் சி, பிரேக் டவுன் வோல்டேஜ் அதுக்கு வீன்னு இருக்கு. அப்போ பிரேக் டவுன் வோல்டேஜ் வியை விட அதிகமான வோல்டேஜ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்து பிரேக் ஆயிரும். அதனால மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டன்ஸ் வி தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த காம்பினேஷன் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2V பொட்டன்ஷியல் இருந்தால் தான் இங்கே வின்னு ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் சார்ஜ் தான் சீரிஸில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம காம்பினேஷனுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுக்கணும்னா 2V பொட்டன்ஷியல் கொடுக்கணும். அடுத்து சீரிஸ் காம்பினேஷனில் இருக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷனில் வந்து 1 எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு 1/C + 1/C வந்து 2/C ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது C/2 கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C/2 and effective potential difference connected across them is 2 volt. So fourth option வந்து correct answer. Second question, fourth option correct. Third question, if the capacitors in the previous questions are joined in parallel, the capacitance and the breakdown voltage of the combinations will be. Previous question பார்த்தீங்கன்னா each capacitance C ன்னு கொடுத்துருந்தாங்க, breakdown potential ரெண்டுத்துக்குமே V ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து previous questionல வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணாங்க, இப்போ வந்து parallelல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ பேரலா கனெக்ட் பண்ணும்போது ஈச் கெப்பாசிட்டன்ஸ் பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் வி, பேரலல் வந்து பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு அப்ளைடு பேட்டரி பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்துடும், வின்னு வந்துடும். அடுத்து பேரலல் காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1 + C2 எடுத்துக்கணும். இங்க 2 கெப்பாசிட்டன்ஸ் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டன்ஸ்னால C + C எடுத்துக்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் 2C வருது. இந்த கேஸ்ல 2 கெப்பாசிட்டன்ஸ் உடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் 2C, பேரலல் காம்பினேஷன் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் பொட்டன்ஷியல் வின்னு வந்துடும். ஸோ தட் இந்த காம்பினேஷனுக்கு நமக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அப்ளைடு வந்து V, effective capacitance வந்து 2C. So third questionக்கு ஆன்சர் வந்து third option is correct. The equivalent capacitance of the combination shown in figure is. இங்க பாருங்க, இங்க 2 கெப்பாசிட்டன்ஸ், இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இந்த கெப்பாசிட்டன்ஸ் தேர்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய 2 பிளேட்டும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கெப்பாசிட்டர்ல வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுனால இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகாதனால அந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ வந்து இந்த டயக்ராம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸை விட்டுறணும். அப்போ வந்து பாருங்க, இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும், இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரலல்ல இருக்கிறதுனால எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் நமக்கு தெரியும் C1 + C2. இங்க 2 கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல்னால C + Cன்னு போட்டுக்கிட்டு 2C. ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் 2C வரதுனால இந்த காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு 2C. மெயினா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்டட்னால இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. அதனால இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருந்தும் யூஸ் கிடையாது. அதனால இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிடுறோம். A dielectric slab is inserted between the plates of an isolated capacitor. The force between the plates will be. ஆக்சுவலா பாருங்க, இங்க இந்த பாசிட்டிவ் பிளேட், இங்க கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த பாசிட்டிவ் பிளேட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு வந்து நெகட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ இங்க இருக்கிற ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம் இன்டு சார்ஜ் தான் வந்து நமக்கு ஃபோர்ஸ் ஆன் தி பிளேட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணும்போது டயலக்ட்ரிக் ஸ்லாப்ல என்ன ஆகும்னா சார்ஜஸ் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி இன்டியூஸ் ஆயிருக்கும். இன்டியூஸ் ஆனதுனால என்ன ஆயிருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இன்டியூஸ்டு சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டயலக்ட்ரிக் மீடியம் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் மீடியம் வேக்யூம் டிவைட் பை K அப்படின்னு வந்திருக்கும். ஆனா வந்து இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் பிளேட் இருக்கு பாருங்க, இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேட் வந்து இங்க வேக்யூம் தான் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் பிளேட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு வந்து இங்க EV தான்,
எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம் தான் இருக்கும். அதனால இந்த நெகட்டிவ் பிளேட் மேல ஃபீல்டு எக்ஸிட் பண்றது வந்து இங்க டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க நெகட்டிவ் பிளேட் மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருந்ததோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணாலும் இன்சைட் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த நெகட்டிவ் பிளேட் மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகாது, அதே தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு சார்ஜ் போடும்போது ஃபோர்ஸ் அதே ஃபோர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ ஃபோர்ஸ் டு நாட் சேஞ்ச், ஸோ ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். 6th question, the energy density in the electric field created by a point charge falls off with the distance from the point charge as. ஆக்சுவலாக வந்து எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா எனர்ஜி டென்சிட்டி டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் யூ தட் இஸ் ஈக்குவல் எனர்ஜி பை யூனிட் வால்யூம். இந்த எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனர்ஜி டென்சிட்டிக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கணும், ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜி டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இ ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து கேக்யூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r ஸ்கொயர் வருது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜ் வந்து இந்த எனர்ஜி டென்சிட்டி இருக்குல்ல, இந்த எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனர்ஜி டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ 1/r ஸ்கொயர் போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி வேரி ஸ்கொயர் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அதனால இங்க ஒரு ஸ்கொயர் போட்டுங்க. அப்போ எனர்ஜி டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து 1/r⁴. ஸோ தட் எனர்ஜி டென்சிட்டி at a point due to point charge varies inversely proportional to 4th power of the distance from the charge. So நமக்கு இந்த questionக்கு answer 4th option correct. A parallel plate capacitor has plates of unequal area. The larger plate is connected to the positive terminals of the battery and the smaller plate to its negative terminal. Let Q plus and Q minus be the charge appearing on the positive and negative plates respectively. Then which option is correct அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு பேட்டரி இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் ஏரியா இருக்கு. இப்போ பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து இங்க Q பிளஸ் சார்ஜ் வருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த Q பிளஸ் சார்ஜ் இங்க Q மைனஸ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணியிருக்கும். அதே Q பிளஸ் சார்ஜ் வந்து அதர் சைடு ஆஃப் தி பிளேட் இன்டியூஸ் பண்ணியிருக்கும். அது வந்து நெகட்டிவ் பிளேட்டுக்குள்ள அப்படி பேட்டரிக்குள்ள போகணும். அப்போ பேட்டரியில வந்து சார்ஜ் பாசஸ் வந்து பாசிட்டிவ் பிளேட்ல எவ்வளோ போயிருக்கோ அதே சார்ஜ் தான் நெகட்டிவ் பிளேட்லயும் போகணும். அப்படின்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருக்கிறது, அது வந்து அடுத்த பிளேட்ல வந்து ஆப்போசிட் பிளேட்ல வந்து ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா கெப்பாசிட்டர்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பிளேட்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம். ஸோ தட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தி ஃபர்ஸ்ட் பிளேட் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ் ஆன் தி செகண்ட் பிளேட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஃபார் 7th question. A thin metal plate P is inserted between the plates of a parallel plate capacitor. A thin metal plate P is inserted between the plates of a parallel plate capacitor of capacitance C in such a way that its edge touches the two plates. The capacitance now becomes, அதாவது ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வந்து எப்சிலான் நாட் A by D அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு மீடியம் இன்சர்ட் பண்ணிடுறோம். இதில் மீடியம் இன்சர்ட் பண்ணோம்னா அப்போ மீடியம் இன்சர்ட் பண்ணால் கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு வந்துடும். எப்சிலான் நாட் A by D அப்படின்னு வந்துடும். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்டக்டர் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டக்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கண்டக்டர் சரிங்களா? கண்டக்டருக்கு எப்சிலான் ஆர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்னு வருது. அதாவது ரெண்டு பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் வந்து நம்ம கனெக்டட் பை, இங்க பாருங்க கனெக்டட் பை கண்டக்டர் கனெக்ட் பண்ணும்போது கண்டக்டருக்கு வந்து இந்த எப்சிலான் ஆர் தான் கே டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அது வந்து இன்ஃபினிட்டி வரதுனால கெப்பாசிட்டன்ஸ் பிகம் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி தான் நம்ம இன்டிடெர்மினேட் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த கெப்பாசிட்டருடைய ரெண்டு டெர்மினல்ஸை வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்றோம். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது சார்ஜ் வந்து இப்படி இதுல பாஸ் ஆகும்போது இது கண்டக்டர் கனெக்ட் பண்ணதுனால சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குன்னா கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by V தானே. சார்ஜ் எவ்வளவு சார்ஜ் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்னா வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்குன்னா Q இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதனால கெப்பாசிட்டன்ஸ் இன்ஃபினிட்டி இப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன் தி மீடியம் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் A by D. எப்சிலான் ஆர் ஃபார் தி கண்டக்டர் இஸ் இன்ஃபினிட்டி, ஸோ தட் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம 8th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். Figure shows two capacitors connected in series are joined to a battery. The graph shows a variation in potential as one moves from left to right on the branch containing the capacitors. Then C1 greater than C2, C1 equal to C2, C1 less than C2. Information is not sufficient to determine the relation between C1 and C2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க,
இப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 இருக்கும். செகண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2 இருக்கும். இங்க வந்து நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல், லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் வந்து நம்ம இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி மூவ் ஆகும்போது பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். ஏல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வர வரைக்கும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருடைய செகண்ட் பிளேட் வர வரைக்கும் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் கெப்பாசிட்டருடைய ஃபர்ஸ்ட் பிளேட் வர வரைக்கும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறமா வந்து செகண்ட் கெப்பாசிட்டருடைய ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து செகண்ட் பிளேட் போற வரைக்கும் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். சரி, இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இவ்வளவு லெங்த் V1 கொடுத்திருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செகண்ட் கெப்பாசிட்டர் இவ்வளவு லெங்த் V2 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா V1 greater than V2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணதுனால சார்ஜ் த்ரூ ஆல் தி கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். கெப்பாசிட்டர் அதாவது சீரிஸ் காம்பினேஷன்ல சார்ஜ் த்ரூ ஆல் தி கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். சார்ஜுக்கும் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் பொட்டன்ஷியலுக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா Q is equal to CV, so that C is equal to என்ன வரும்னா Q by V ன்னு வருது. Charge in these two capacitors are equal, so that capacitance is inversely proportional to potential difference. இங்க நமக்கு V1 greater than V2 வந்ததுனால அப்ப என்ன வரணும், C1 less than C2 அப்படின்னு நமக்கு வரணும். So that C1 less than C2 ன்னு third option is correctான answer. Two metal plates having charges Q minus Q face each other at some separation and are dipped into an oil tank. If the oil is pumped out, the electric field between the plates will be. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 பிளேட் எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம் வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஆக்சுவலா வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். ஒரு பிளேட்னால சிக்மா பை 2 எப்சிலான், 2 பிளேட்னால சேர்ந்து சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் மீடியம் பாத்தீங்கன்னா நமக்கு சிக்மா பை K எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இதுதான் ஃபார்முலா. அப்போ மீடியம்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியா இருக்கும், வேக்யூம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஆயில பம்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா மீடியம் டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால வேக்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் தெரியும். அதனால ஆயில் இங்க பம்ப் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது மீடியம் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ வேக்யூம் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. வேக்யூம்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்குனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் when oil is pumped out. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். Two metal spheres of capacitance C1 and C2 carry some charges. They are put in contact and then separated. The final charges Q1 and Q2 on them will be. அதாவது 2 ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர் அப்படின்னு எடுத்துங்க. இந்த 2 ஸ்பியர் இருக்கு. இதுல வந்து இது கெப்பாசிட்டன்ஸ் C1 எடுத்துங்க, இது கெப்பாசிட்டன்ஸ் C2 எடுத்துங்க. இது ரெண்டுமே கான்டாக்ட்ல பிளேஸ் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணா என்ன ஆகும்னா இதுல ஒரு ஸ்பியர்ல இருந்து இன்னொரு ஸ்பியருக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும் till they acquire same potential. அப்போ வந்து பொட்டன்ஷியல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியர்லயும் பொட்டன்ஷியல் செகண்ட் ஸ்பியரும் ஈக்குவலா வர வரைக்கும் அது சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ரிமூவ் பண்ணிட்டாங்க, கான்டாக்டை ரிமூவ் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் கெப்பாசிட்டன்ஸ் C1, செகண்ட் ஸ்பியர் கெப்பாசிட்டன்ஸ் C2. ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல சார்ஜ் Q1 இருக்கு, செகண்ட் ஸ்பியர்ல சார்ஜ் Q2 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா V1 ஈக்குவல் டு V2 ரெண்டுமே கான்டாக்ட்ல வச்சதுனால பொட்டன்ஷியல் ஈக்குவல் வருது. அடுத்து Qக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C by C into V ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ V is equal என்ன வரும்னு சொல்லுங்க, Q by C ன்னு வருது. ஸோ இப்போ வந்து V பிளேஸ்ல என்ன பண்ணலாம், Q1 by C1 போட்டுங்க. இங்க V2 பிளேஸ்ல Q2 by C2 அப்படி எடுத்துங்க. ஸோ தட் நமக்கு Q1 by Q2 is equal to என்ன ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா C1 by C2 கரெக்டாக வருது. ஸோ Q1 by Q2 is equal to C1 by C2. இந்த 11th question செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 3 capacitors of capacitance each 6 are available. The minimum and maximum capacitance which may be obtained are. நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது மினிமம் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், அதே பேரல்ல கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் வரும். ஸோ மினிமம் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா சீரிஸ் காம்பினேஷன் போறோம் பாருங்க. சீரிஸ் காம்பினேஷன்ல 1 by எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் ஈக்குவல் டு 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1 by C3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்க C1 C2 C3 எல்லாமே ஈக்குவல். ஸோ தட் 1 by CS is equal நம்ம 1 by 6 plus 1 by 6 plus 1 by 6 ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுத்துட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 6 by 3 கிடைக்கும். ஸோ தட் 2 மைக்ரோஃபேரட். அப்போ 6 மைக்ரோஃபேரட் அதாவது 6 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 2 மைக்ரோஃபேரட்னு மினிமம் வேல்யூ கிடைக்குது. மினிமம் வேல்யூ. இதே பேரல் காம்பினேஷன்ல போனோம்னா எஃப்ஐ கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார்முலா. அப்போ ஈச் கெப்பாசிட்டன்ஸ் இங்க 6ன்னு வரதுனால எல்லா கெப்பாசிட்டன்ஸும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 மைக்ரோஃபேரட்னு வருது. ஸோ பேரலல் காம்பினேஷன்ல நமக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ மினிமம் வந்து 2 மைக்ரோஃபேரட், மேக்ஸிமம் வந்து 18 மைக்ரோஃபேரட். ஸோ இந்த 12th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்.